இஸ்லாமியர்கள் மத்தியில் இழப்பு ரீதியாக பார்க்கணுமா, இல்லை இது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான விஷயம் அப்படி நினைக்கிறதா? இல்லை, இது பிரம்மாண்டமான கேவலம். என் வீட்டு பிள்ளைகள்கிட்ட போய் இது ராமர் கோயில் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என் அடுத்த தலைமுறைக்கு இது பாபர் மசூதி. அநியாயம் தான். இப்படி ஒரு கோயில் தேவையே இல்லை தான். சர்ச்சைக்குரிய இடத்துல எதுக்கு கோயில், ஏன் இத்தனை கோயில் இருக்கு பத்தாதா அப்படின்னு நிறைய இந்துக்கள் சொல்றாங்க. ரஜினி இப்போ ராமர் கோயில் திறப்பு விழாக்கு போகலை, யோகி ஆதித்யநாதோட கால நக்கருக்கு போயிருக்காரு. அவ்வளோதான். போனோன்னா விழுவாரு. வீடியோ வரப்போகுது, வேணா பாரு. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக பல்ல கடிச்சிட்டு சகிப்புத்தன்மையோட பொறுமையாக இருக்கும். ஆனால் உள்ள எவ்வளோ வலி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ராமர் கோயில் திறப்பை பாஜகவை சேர்ந்த நிர்வாகி அவர்கள் அழைப்பிதழை கொண்டு போய் என்ன பண்ணுறாருன்னா பள்ளிவாசலில் கொண்டு போய் கொடுக்குறாரு. அங்கே சில விஷயங்கள் பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, இது ராமர் கோயில் திறப்பு, இதற்காக நான் வந்திருக்கேன். நாளைக்கு அதே இடத்துல மஸ்ஜித் கட்ட சொல்லியும் உத்தரவு வந்திருக்கு, அதற்காகவும் நான் உங்கள்கிட்ட வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அழைப்பிதழ் கொடுக்கறது இது எப்படி அப்படின்னா, நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் உங்களை வாடகைக்கு நான் இருக்கிறேன், இருந்துட்டு உங்களை அழுங்காமல் காலி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை எல்லாம் துரத்தி விட்டு நீங்கள் நடுத்தருவில் பிளாட்ஃபார்மில் இருக்கிறீங்க, பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களே இல்லை, பொதுவாக சொல்கிறேன். ஒருத்தர் வீட்டு ஓனர், இவர் அந்த வீட்டை அபகரிச்சுக்கிட்டு வெள்ளையெல்லாம் அடித்து பயங்கரமாக பிரம்மாண்டமாக வாழை மரம்லாம் கட்டி ஒரு ஓப்பனிங் நடத்துகிறார். நேராக அந்த ஹவுஸ் ஓனரை பார்க்க போகிறார். போயிட்டு, நீ ரொம்ப பசியோடு இருப்ப, எல்லாம் பிரியாணி போடுவோம், சாப்பிட்டுட்டு போ. நியாயமாக இருக்காது. அதே தான் இந்த கதை. இந்த ராமர் கோயில் திறப்பு விழா இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்தியாவே உலகமே திரும்பி பார்க்குற வகையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் மத்தியில் இழப்பு ரீதியாக பார்க்கணுமா, இல்லை இது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான விஷயம் அப்படி நினைக்கிறதா? நீங்கள் இதை எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, இது பிரம்மாண்டமான கேவலம். இது நான் சொல்கிறது சட்டத்தை சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன். அந்த வரலாறு பிரம்மாண்டமான கேவலம். நான் திரும்ப தெளிவாக சொல்கிறேங்க. பாருங்கள், ராமர் கோயில் கட்டுறாங்களா? நம்ம கட்டுறாங்க. ஓகே, இதில் இப்போ எனக்கு இந்துக்கள் நண்பர்கள் இருப்பாங்க. நான் இந்துவாதியார்கிட்ட நான் படிச்சிருப்பேன். இல்லை, என் மாணவர்கள் இந்துக்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க ஹிந்துவாக இருப்பாங்க, இவங்க ஹிந்துவாக இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாம் ராமர் கோயிலை விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் ராமர் கோயில் பிடிக்குது அப்படின்னா நான் என்ன செய்ய முடியாது? இவங்களுக்காக நான் என்ன செய்வேன்? இந்த ராமர் கோயிலை பற்றி பேசாமல் இருப்பேன். உங்களுக்கு புரியுதில்ல? சரி, நம்ம இதாகிடுச்சு. ஆனால் என்ன செய்ய முடியாது? ராமர் கோயிலை நம்ம விமர்சிக்க முடியாது. என்ன காரணம்னா, என்னோடு பழகி கொண்டு இருக்கிற என் நண்பர்கள் மனது புண்படும் என்றால் நான் என்ன செய்ய மாட்டேன்? விமர்சிக்க மாட்டேன். அப்படிங்கிற இடத்துல தான் இஸ்லாமியர்கள் இன்றைக்கி இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, என் வீட்டு பிள்ளைகள்கிட்ட போய் இது ராமர் கோயில் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என் அடுத்த தலைமுறைக்கு இது பாபர் மசூதி, சரியா? பாபர் மஸ்ஜித். இதை இடித்தாங்க இவங்க, இந்த ஆட்சியில் இடிக்கப்பட்டுச்சு. இடித்தவங்க யார், அதுக்கு பிறகு வழக்கு எப்படி நடந்துச்சு, அந்த வழக்கில் நமக்கு அநீதி எப்படி வழங்கப்பட்டுச்சு, நம்மளை எப்படி துரத்தி விட்டாங்கங்கிறது, இதனால் இதையெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னு என் வீட்டு தலைமுறை பிள்ளைகள்கிட்ட சொல்லிக் கொடுப்பேன். இந்த நிலைப்பாடு புரியுதா? ஒன்று, பகிரங்கமாக நான் ராமர் கோயிலை எதிர்த்து நான் ஒரு கருத்தை பதிவிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சில இந்துத்துவாக்கள் காயப்பட்டால் கவலையே இல்லை, அவங்கள பற்றிலாம் நம்ம யோசிக்கலை. ஒரு சில அறியாமல் இருக்கக்கூடிய இந்துக்கள் அதில் தெளிவாக இருக்காங்க. நிறைய பேர், நிறையா நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அநியாயம் தான். இப்படி ஒரு கோயில் தேவையே இல்லை தான். சர்ச்சைக்குரிய இடத்துல எதுக்கு கோயில், ஏன் இத்தனை கோயில் இருக்குது பத்தாதா அப்படின்னு நிறைய இந்துக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த புரிதல் இல்லாத ஒரு சில இந்துக்கள் இருப்பாங்கல்ல சார். பிரபலங்கள் கூட பார்த்தீங்கன்னா ரஜினி, பெரிய பெரிய பிரபலங்கள், சித்ரா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரவேற்கிறாங்க. ரஜினி இப்போ ராமர் கோயில் திறப்பு விழாக்கு போகலை, யோகி ஆதித்யநாதோட கால நக்கருக்கு போயிருக்காரு. அவ்வளோதான். போனோன்னா விழுவார். வீடியோ வரப்போகுது, வேணா பாருங்கள். அவருக்கு யோகி ஆதித்யநாத் காலில் விழுகிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அவருக்கு விழுவார், எப்பவும் போய் விழுவார். அங்கே யாராவது இருந்தாங்கன்னா காலில் பிச்சை எடுத்துகிட்டு வருவார். அவ்வளோதான். இப்போ பிரபலங்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் அறிவாளியெல்லாம் கிடையாது. பிரபலங்கள்னா என்ன அறிவாளியா அப்படியெல்லாம் கிடையாது. பிரபலங்களுக்கு எல்லாம் உண்மை தெரியுமா அப்படிலாம் கிடையாது. பிரபலங்கள்லாம் என்ன, இந்த காலத்தில் என்ன பிரபலம்?
போராடி மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள்லாம் பிரபலமா, இல்லை டிவியில் யூடியூப்பில் வர்றவங்க பிரபலமா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. எந்த பிரபலத்தை சொல்கிறீங்க சொல்லுங்கள் சார். நிறைய பேர் பி. வாசு, சித்ரா. பி. வாசு என்ன பிரபலம்? அவர் பெரிய டைரக்டர். சமூகத்துக்கு அவர்னால என்ன பலன் தெரில. சரி, அடுத்து ரஜினிகாந்த். அவர்னால சமூகத்துக்கு, ரசிகர்களுக்கு சிகரெட் கம்பெனி நல்ல பிஸ்னஸ் ஆச்சு. சரி, நிறையா இதாக இருக்கும். ஸ்கூல் வாடகை கொடுக்கல இப்போ வரைக்கும். அந்த கேஸுக்கு அந்த அம்மா முக்காடு போட்டுட்டு பெங்களூரில் போயிட்டு வந்துச்சு நீதிமன்றத்துக்கு. சாதாரண சின்ன அமௌண்ட்டு தான், அவங்களோட லெவலுக்கு அது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு. அதை கூட அவர் செய்யலை. ஸ்கூல் வாடகை கொடுக்காம ஏமாற்றிட்டு இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் எப்படி பிரபலமாக முடியும்? நாசர் வந்து ஒரு அழுத்தத்தின் காரணமாக பேச வேண்டிய சூழல் இருக்கும். நாசரும் சினிமா அவரும் ஒரு பிரபலம்லாம் இல்லையே மக்களுக்கு. ஏன்னா இப்போ இவங்க ஃபோட்டோலாம் போட்டு சங்கி ஸ்பாட்டட் இதுதான் போடுறாங்க. சங்கி ஸ்பாட்டட்னு ஒவ்வொரு நடிகை இதிலும் போடுறாங்க. இல்லை, இப்போ சங்கி ஸ்பாட்டடும் போடுறதுக்கான காரணம் என்னன்னா, ராமர் கோயிலை ஆதரிப்பவர்கள் எல்லாம் சங்கிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்களுடைய பார்வை. அப்படிதான் எடுத்துக்கணும். ஆமாம். இல்லை, பொதுவாக ஜஸ்டின் நீங்கள் நான் இன்னொரு ஃப்ரெண்டு யாராவது ஒரு ஹிந்து வச்சுக்குவோம், ஒரு பாலாஜின்னு ஒருத்தரை வச்சுக்குவோம், ஜஸ்டின், சையத் முகமது, பாலாஜி. இந்த 3 பேரும் நம்ம ஒரு ரூம்குள்ள உட்காந்து பேசும்போது நம் மதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி அவர் யாரும் காயப்படுத்தி பேச மாட்டாங்க, நம்ம யாரும் அவங்கள பற்றி காயப்படுத்தி பேச மாட்டோம். இதுதான் இயல்பு. மனசுக்குள்ளே இருந்தாலும் நம்ம இயல்பாக என்ன செய்ய மாட்டோம், அதை வெளிப்படுத்த மாட்டோம். இதுதான் இயல்பு. அந்த அடிப்படையில் ஒரே ஒரு காரணத்துக்காக இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் காயப்பட்டுறக்கூடாது. என்னடா இவர் கோவில் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல இங்கே மக்கள்கிட்ட. ஓ, இவங்க இந்து கோயிலுங்கிறனால இப்போ பாரு நம்மளோட இருந்த நம்ம ஃப்ரெண்டு எப்படி பேசுகிறான் பாரு அப்படின்னு அவங்க நினச்சிக்க கூடாது. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக பல்ல கடிச்சிட்டு சகிப்புத்தன்மையோட பொறுமையாக இருக்கிறோம். ஆனால் உள்ள எவ்வளோ வலி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்த வலியினுடைய பிரதிபலிப்பு எப்படின்னா, அவங்கள்ட்ட அடித்து கொடுங்க போகிற இவங்க பண்ண தப்பை நம்ம பண்ணுறதுக்கெல்லாம் என்ன இல்லை. ஆனால் என்ன, இந்த நாடு நமக்கு இழைத்த அநீதி இருக்கு இல்லையா, இது உலகமே பார்த்து கொண்டு இருக்குது. உலகமே கேவலமாக தான் நினைக்குது. இதனுடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் வரக்கூடிய தேர்தலில்? இல்லை, தேர்தலில் நல்லா இருக்கும், அவங்களுக்கு அமோகமாக இருக்கும். அதுக்காகத்தான் இதை செய்கிறாங்க. இன்னும் கட்டி முடிக்கல, இன்னும் பல ஆண்டுகள் கட்ட வேண்டியது இருக்குது. அவசர அவசரமாக செய்கிறது தேர்தலுக்காகத்தான். இந்துக்களை எல்லாம் இல்லை பலன் கொடுக்குமா? இந்துக்கள்கிட்ட இந்த மூலச்சலவை செய்யப்படுகிற இந்துக்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இது பலன் கொடுக்கும். நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து, நாட்டு மக்களினுடைய வளர்ச்சி குறித்தோ, பொருளாதார வளர்ச்சி குறித்தோ சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அது எல்லாமே வீழ்ச்சியில் இருக்குது. அது எல்லாமே வீழ்ச்சியில் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு அடிக்கடி நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம்னா நமக்கு தெரியும். முதல்ல வந்து 1 லட்சம் ரூபா நம்ம இந்திய பணம் கொடுத்தா 5500, 6000, 7000 ரியால் திர்ஹம்ஸ் எல்லாம் துபாய் போனீங்கன்னா கிடைக்கும். பட் இப்போ 4200 தான் கிடைக்குது. எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம நாட்டினுடைய பண மதிப்பு என்னாச்சு, குறைஞ்ச வீழ்ச்சியில் இருக்குது. ஸோ இது மாதிரி தான். அதனால் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லாத அந்த காரணத்தினால இதை ஒரு சாதனையாக முன்னெடுத்து, அதனால தான் இவ்வளோ வேறுபாடு. அந்த இது லீவு, அது லீவு, அரசு எங்காவது ஆஃப் டே லீவு, இது பிரம்மாண்டப்படுத்துகிறாங்களாம். எதனால் பிரம்மாண்டப்படுத்துகிறாங்கன்னா, இது பெரிய இந்தியாவினுடைய சாதனையாக, இந்தியாவின் அடையாளம் இல்லை, இது இந்தியாவினுடைய இழுக்கின் அடையாளம். உலக அரங்கில் இந்தியாவினுடைய இழுக்கினுடைய அடையாளம்.